2026ஆம் ஆண்டின் தமிழ் வருடத்தின் வைகாசி மாதம் 2ஆம் தேதியும் மற்றும் அதே மாதத்தில் 31ஆம் தேதியிலும் 2 அமாவாசைகள் வருகிறது. இந்த வைகாசி மாதத்தில் 2 அமாவாசைகள் வருவதால் திருமணம், கிரக பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் செய்யலாமா, இல்லை இந்த வைகாசி மாதத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாதா என்பதை பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு தமிழ் மாதத்தில் 2 பௌர்ணமிகள் வந்தால் அது மல மாதம் என்றும், அதே போல 2 அமாவாசைகள் வந்தால் விஷ மாதம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு தமிழ் மாதத்தில் 2 பௌர்ணமியோ 2 அமாவாசை தேதிகள் வந்தால் அது ஒரு அசுப மாதம் என்றும், அந்த மாதங்களில் திருமணம், கிரக பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடாது என்று சாஸ்திரமும் நம்முடைய முன்னோர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இதில் சந்திர பகவான் சூரிய பகவானோடு சேரும் பொழுது அமாவாசை திதி நிகழ்கிறது. அதே போல சந்திர பகவான் சூரியனிலிருந்து விலகி வந்து 7ஆம் இடத்திற்கு நேர்பார்வை பார்க்கும் பொழுது, அதாவது சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளும் பொழுது பௌர்ணமி திதி நிகழ்கிறது. 32 தமிழ் மாதங்களுக்கு ஒரு முறை இந்த மல மாதமும் விஷ மாதமும் வருகிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மல மாதத்திற்கும் விஷ மாதத்திற்கும் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. அதற்கு முன்னோர்களும் இதற்கு விளக்கமும் கொடுத்திருக்கிறார்கள். கலவிதானம் அப்படிங்கிற பழமையான ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த மல மாதத்திற்கும் விஷ மாதத்திற்கும் சித்திர வைகாசி இந்த 2 மாதங்களும் வசந்த காலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பரபவ வருடத்தில் வைகாசி மாதத்தில் 2 அமாவாசைகள் நிகழ்கிறது. இதனால் இந்த மாதத்தில் நாம் திருமணம், கிரக பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் செய்யலாம்.